ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஃப்ளிப்கார்ட் க்ரோசரி ஹால் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அதுதான் என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட் க்ரோசரி சேல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆஃபர்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், அதாவது ₹1 ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. சுகர் அண்டு சால்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 600 மேலே பண்ணும்போது ₹1க்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் பண்ணேன். இதில் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம், மற்ற வெப்சைட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது. இதில் வந்து நான் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாரிஸ் சுகர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ₹1க்கு கிடச்சிது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் பூஜா ஸ்டிக்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ₹19. ஆனால் அதோட ஆக்சுவல் எம்ஆர்பி ₹60 நம்ம போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த பேப்பர் போட் சிக்கி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பஸ்ட்டாக கிடச்சிது. 320க்கு இருக்கிற இந்த சிக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ₹118க்கு தான் வந்து கிடச்சிருக்கு. இப்போவுமே அந்த ஆஃபர் இருக்குது, வேணுன்னா அவைல் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இந்த ஆயில் இது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் கோல்டு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 135க்குள்ளது ₹111க்கு எனக்கு கிடச்சிது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீடம் கிரவுண்ட்நட் ஆயில் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ₹154க்கு இருக்குது. பட் அதோட எம்ஆர்பி வந்து 200 கிட்ட வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சால்ட் அண்டு வந்து சுகர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ₹1க்கு கிடச்சிது அந்த டைமில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்டிஆர் சேமியா தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராப்ளமான ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 850 கிராம்ஸ் வந்து ₹54க்கு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ட்டு பைன்னு கூட சொல்லலாம். பட் அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன். அந்த டெலிவரி பர்சன் வந்து எனக்கு டெலிவரி பண்ணும்போதே நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் தெரியாதவங்க இதில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க ப்ரூஃப் கேட்கும்போது நம்ம ஏதாவது ஒரு டேமேஜாக இருக்குது ப்ராடக்ட்டுன்னு சொல்லும்போது ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்மளை ப்ரூஃப் கேட்கும்போது நம்மளால் சென்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணாலும் அவங்க டெலிவரி பண்ணும்போதே வீடியோ எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இங்கே பாருங்கள், இவங்க ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே தான் கொடுக்குறாங்க. ஒரு பேக்கோ கவரோ எதுவுமே இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்து வைக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியல. பட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில திங்ஸ்லாம் வந்து ஈரமாக இருந்தது. இது ஏன் ஈரமாக இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். டெலிவரி பர்சனும் கிளம்பிட்டாங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தான், 5 மினிட்ஸ்லேயே வந்து எல்லா பேக்கும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் பார்த்தா இந்த சேமியா பேக் மட்டும் பார்த்திங்கன்னா டேமேஜாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அது தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஸ்டிக்கர் வேறு ஒட்டியிருக்காங்க. அந்த ஸ்டிக்கர் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பாக்ஸில் இருந்த ஈரம் வந்துட்டு அந்த ஸ்டிக்கரே வந்து பிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த அளவுக்கு கேவலமாக வந்து பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு பேக்கிங் எல்லாமே. இது வந்து ரொம்பவே ஆஃபரில் இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. நான் இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்போவே டெலிவரி பர்சன்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க கிளம்பிட்டாங்க. நான் உடனே கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்க வந்து நானே வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணிடுறேன், அதாவது ரீஃபண்டுக்கு ரைஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்டேட்டே பண்ணல. 1 டே நைட் வரைக்குமே நான் வெயிட் பண்ணேன். அப்புறமா தான் வந்து அடுத்த நாள் வந்து நான் கம்ப்ளைண்ட் நானே ரைஸ் பண்ணிட்டேன். ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து எனக்கு வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வந்து எனக்கு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொன்னதுமே அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது எவிடன்ஸாக ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்களா, எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தான். அதனால தான் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து டெலிவரி பர்சனுக்கு ஓடிபி சொல்லாதீங்க. ஓடிபியோ ஏதோ சம்திங் அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்கள். வெயிட் பண்ண சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணி அப்புறம் அவங்கள அனுப்புங்க. அண்டு வந்து அவங்க வந்து நான் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் வந்து உங்களோட சேஃப்டிக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது இந்த ஃபோட்டோஸை தான் அவங்க வந்து கேட்பாங்க. அப்புறம் வந்து பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றா செக் பண்ணேன். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நல்லா தான் இருக்குது. அண்ட் எக்ஸ்பைரி டேட்டுமே எல்லாத்துக்குமே நான் செக் பண்ணேன். அது இல்லை, என்ன மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வாங்கும்போது ப்ராப்பராக இருக்கா, இல்லை பேக்கேஜ் எங்கன்னா டேமேஜாக இருக்கா, ப்ராடக்ட் பாக்ஸை விட்டு வெளில வந்திருக்கா, இந்த மாதிரிலாம் செக் பண்ணி வாங்குங்க. எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் டெலிவரி பர்சன்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அவங்கள கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்களான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அனுப்புங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இனிமேல் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஃப்ளிப்கார்ட் மட்டும் இல்லை, வேறு எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போதும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ரிசீவ் பண்ணும்போது அதெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.